ஆன்மீக அன்பர்களது வணக்கங்கள். கன்னி ராசி அன்பர்களுக்கான 2026 பொது பலன். இது பொது பலன் வந்து உங்களுடைய ஒரு ஜாதக துல்லியமாக பார்க்கணும். உங்களுடைய தசாபுத்தி தான் கொஞ்சம் பார்க்கணும். இது ஒரு பொது பலன் கன்னி ராசி அன்பர்களுக்கு. இந்த கன்னிராசி பார்த்து கிரக நிலைன்னு பார்த்தீங்கன்னா, குடும்பஸ்தானம் வந்து சந்திர பகவான் இருக்கார். உங்களுக்கு சகோதரஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கின்றார். பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான் அமைந்திருக்காங்க. லாபஸ்தானத்தில் வந்து சனி பகவானும் ராகு பகவானும் அமைந்திருக்கின்றாங்க. இன்னைய கிரக பார்வைன்னு பார்த்தீங்கன்னா, குரு பார்வைன்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடமாகிய துலாமை பார்க்குறாரு, 7ஆம் இடமாக தனுசை பார்க்குறாரு, 9ஆம் இடமாகிய கும்பத்தை பார்க்குறாரு. இது குருவுடைய பார்வைகள். சனியோட பார்வைன்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடமையாக மேஷத்தை பார்க்குறாரு, 7ஆம் இடமாக சிம்மத்தை பார்க்கின்றாரு, 10ஆம் இடமாக விருச்சிகத்தை பார்க்கிறார். இது இந்நிலைய கிரக பார்வை, குரு கிரகத்தோட பார்வை, சனியோட பார்வையும் பார்த்துருக்கோம். இந்த கன்னிராசிலாம் பார்த்தா கொஞ்சம் புதுமையான விஷயங்களை யாரை சொன்னாலும் எதை பற்றியும் யோசிக்காமல் தேவை புதுமையாக சில விஷயங்களை செய்யணும்னு கடனை வாங்கியோ எப்படியோ அந்த வேலைகளை செய்யணுன்ற செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நபர் உங்களுக்கு. அதே மாதிரி நிறைய சிந்தனைகள்லாம் ஓடிட்டே இருக்கும். என்ன பண்ணலாம், அப்படி பண்ண முடியாத சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய நபர். அதே மாதிரி அர்த்தங்களை குறை சொல்லக்கூடிய நபர். ஒரே விஷயங்களை திரும்ப பேசக்கூடிய ஒரு நபராக கன்னியாசனம் உங்களுக்கு. இந்த கன்னியாசனம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 26 கன்னிக்கு விலையுயர்ந்த பொருட்கள்லாம் அவ்வப்போது சேரும். நினச்சப்பெல்லாம் கிடைக்காது, அது கிடைக்கின்றப்போ தான் கிடைக்கும். விலையுயர்ந்த பொருள் ஏதாவது வாங்கக்கூடிய வாய்ப்பு தான், காரோ வீடு நகைகளோ எதாவது வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பொருட்களும் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. அதுக்கான ஒரு முயற்சி எடுத்துனா அந்த முயற்சிக்கெல்லாம் கொஞ்சம் எடுங்க. அந்த முயற்சி வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது. அதுவே மற்றவங்க வந்து அது போட்டாங்க இது போட்டாங்கன்னு வதந்தி வந்தால் அந்த வதந்திகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு வருடமாக இது 2026 உங்களுக்கு அமையும். உங்களுக்கு உடைய பேச்சு திறமை ரொம்ப அதிகம். அந்த பேச்சு திறமையால் யார் இருந்தாலும் அவங்களை நீங்கள் சமாளிக்கக்கூடிய, அமைதிப்படுத்தக்கூடிய, உங்களை மீறி அவங்க பேசாதவருக்கு அவங்களை நீங்கள் சமாதானப்படுத்தக்கூடிய ஒரு வாக்கு வன்மையும் பேச்சு திறமையும் உங்களுக்கு உண்டு. அதுவே உங்களுடைய தொழில் சார்ந்த இல்லை அரசு பணி சார்ந்தவங்களுக்கு அதுவே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். உங்களுக்கு உடைய வருமானம் தன விருத்தியெல்லாம் கொஞ்சம் ஏற்பட போகுது உங்களுக்கு. வருமானம் ஒரு சொத்து சார்ந்த விஷயங்களோ நகை சார்ந்த விஷயங்களோ நல்ல விருத்தி ஏற்பட போகுது உங்களுக்கு. எந்த விஷயத்தையும் கொஞ்சம் திட்டமிட்டு செய்யுங்க. எடுத்தவங்க வந்து இது செய்யாமல் ஒரு பிளான் பண்ணி இப்படி செய்யணும், இப்படி செய்யணும், இவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு ஒரு நீங்கள் திட்டமிட்டிங்களா, அந்த திட்டமிட்ட முயற்சி உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வெற்றி கொடுக்கும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் திட்டமிட்டு செய்யுங்க. நல்லது கெட்ட புரிஞ்சுங்க. எவ்வளோ வரும், எவ்வளோ செலவாகும், அதிகமாகுமா கம்மியாகுமா அப்படின்னு நிறைய விஷயங்கள் திட்டம் போடுகின்ற பொழுது அந்த திட்டம் போட்ட செயலை உங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு ஆதாயத்தையும் நல்ல ஒரு வெற்றியும் கண்டிப்பாக கொடுக்க போகுது உங்களுக்கு. குடும்பத்துக்கு ஏதாவது தேவைன்னா அந்த குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கி அந்த குடும்பத்தையும் மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ளக்கூட நபராக இருக்கீங்க நீங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மற்றவங்க கூட கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. வார்த்தை விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். தேவையற்ற வார்த்தையை பேசிட்டு முன்னாடி வருத்தப்படுவதை கொஞ்சம் தவிர்த்துடுங்க. அதனால் கொஞ்சம் பேச்சுக்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. குடும்பத்தில் ஏதாவது உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள் இருந்தால் அந்த சொத்துக்கள்லாம் தானாக பிரிந்து வரக்கூடியது உங்கள் பங்குக்கு வரக்கூடிய காலகட்டம் அமைது உங்களுக்கு. புதிய உங்களுடைய முயற்சியில் புதிய மனையோ வீடோ வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பாக சிறப்பாகுது. அப்படி மனையை ஏதாவது வாங்கி வச்சுருந்தா அந்த மனையில் வந்து வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய வாய்ப்பு கன்னிராசி அன்பர்களுக்கு 2026 ரொம்ப பிரகாசமாக இருக்குது. அதோட முயற்சி நீங்கள் எடுங்க. கண்டிப்பாக ஒரு வெற்றியும் ஒரு முன்னேற்றமும் அதோட புது வாய்ப்பும் கிடைக்கும்போது பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதற்கு இந்த திருமணமாக சில பெண்களுக்கும் ஆண்களுக்கும் பார்த்திங்கன்னா அந்த திருமணம் ஆவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது, திருமணத்துக்கு வாய்ப்பு இருக்குது. திருமணமான தம்பதிகளுக்கு இது குழந்தை இல்லாமல் தள்ளிக்குள்ளி போயிடுச்சுன்னா அந்த குழந்தை பிறப்புக்கான ஒரு அற்புதம் வாய்ப்புனால திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆனவர்கள் மகப்பேரும் கிடைப்பதற்கான குழந்தை பேரும் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புலாம் 2026 ரொம்ப பிரகாசமாக உங்களுக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருக்க பாருங்க. அதே மாதிரி வெளியூர் பயணங்கள் கல்வி சார்ந்து
உடைய பணி சார்ந்த இல்லை ஒரு சுற்றுலா சார்ந்த வெளியூர் பயணங்கள்லாம் போய் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனாலே கொஞ்சம் மன மகிழ்ச்சி இருக்கக்கூடிய நாளாக இருக்குது உங்களுக்கு. இந்த எதுவார அந்த பயணங்களும் இருக்கும். அந்த எதுவார பயணங்கள்லாம் கொஞ்சம் உடலுக்கு கொஞ்சம் ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் ஏற்ற இறக்கம் ஏற்படக்கூடிய சூழல் வந்து அதுலேயும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய உடன் பிறந்த பங்காளி வழியிலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. பேச்சுக்களோ மற்ற எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது கொஞ்சம் பழக்கப்படுத்திக் கொள்ளணுங்க. சில கோயிலுக்கு ரொம்ப நாள் ஆசையாக நீங்கள் போகணும்னு நினச்ச கோயிலுக்கெல்லாம் போயிடக்கூட வாய்ப்பு இருக்குது. போயிட்டு கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகவும் வாரமாகவும் மாதமாகவும் வருடமாகவும் இந்த 26 கன்னிராசி அமைகிறது. ஒரு அற்புதமான ஒரு வருடம் உங்களுக்கு பயன்படுத்தி கொள்ளக்கூடியது உங்கள் கையில் இருக்குது. கவனமாக இருங்க. இந்த வருவாய் அதிகப்படியாக வருகின்ற வருவாயை கொஞ்சம் சேமிப்பாக மாற்றிக்கொண்டாலும் உங்களுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி கொள்ளலாம். பொதுவாக இந்த உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பணிச்சுமை அதிகம். உங்களுடைய வேலை செய்ய ஆஃபீஸ்லேயோ ஃபேக்ட்ரிலேயோ கொஞ்சம் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலகட்டம் அமைது. உங்களுக்கு சகவுடைய ஒத்துழைப்பும் கொஞ்சம் கிடைக்கும். அந்த ஒத்துழைப்பு கொஞ்சம் மனசுக்கு மகிழ்ச்சி கொடுத்தாலும் கொஞ்சம் பொறுப்பு அதிகன்ற போது அது அதையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலகட்டம் அமைது. உங்களுக்கு இதுவான சில உதவிகள்லாம் கொஞ்சம் அப்போ உங்களுக்கு கிடைக்கும். யாரும் நம்ம சப்போர்ட் பண்ண ஆளுன்னு நினைக்க வேண்டாம். எப்போ தேவையான சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்க போகுது. அந்த சப்போர்ட்டையும் பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் உயர் அதிகார கொஞ்சம் உங்களுடைய மன கஷ்டத்தையோ உங்களுக்கு வெறுப்பையும் தயவுசெய்து காமிக்காதீங்க. உங்கள் உயரதிகாரி என்ன செய்யணும் அதை உபயோக பண்ணி செய்யறதுக்கு பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். உயரதிகாரி பற்றிய நிர்வாகத்தை பற்றியோ சகப்பணியாளர் வந்து தேவையான பேச்சுக்களை கொஞ்சம் விட்டு விடுங்க. அதே மாதிரி இந்த வெறுப்பு இல்லாமல் பேசுவதற்கும் கொஞ்சம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். விட்டு கொடுத்தா கொஞ்சம் உடைய பணி சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் ஒரு மன நிம்மதியும் ஒரு அமைதியும் கிடைக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க. சிலருக்கு கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கலாம். எதிர்பாராத ட்ரான்ஸ்ஃபர்லாம் கிடைக்கலாம். அதுவும் கொஞ்சம் தயாராக இருங்க. இந்த வியாபாரம் பார்த்தா கொஞ்சம் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் நல்ல ஒரு சாதமான போக தான் உங்களுக்கு. ஆனால் இந்த உற்பத்தி பொருளுடைய விலை கொஞ்சம் குறைவாக இருந்தால் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கொள்ளுங்க. ஆனால் பொருள் உற்பத்தியை வந்து தேவைக்கேற்ப உற்பத்தி பண்ணுங்கள். உற்பத்தி ஏற்றுமதி பண்ணும்போது தேவைக்கேற்ற உற்பத்தியில் கொஞ்சம் செலவை ஒரு பாதி பார்த்து முன்பணம் பெற்று நீங்கள் உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்கின்ற போது உங்களுக்கு கொஞ்சம் அந்த பணம் கொஞ்சம் ரொட்டேஷன் ஏற்படும் உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. நல்ல ஒரு முன்னேற்றமான சாதகமான ஒரு நிலை இருந்தாலும் அந்த சாதகமான நிலையை நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் சுலபப்படுத்தி கொள்வதற்கான சில வாய்ப்பெலாம் இருக்குது உங்களுக்கு. பார்த்துங்க. அதாவது பெரிய முதலீடுனா யோசிச்சு செய்யுங்க. பகுதியான சின்ன முதலீடு ஓகே உங்களுக்கு. அதிக அளவு முதலீடு செய்கிற போது கொஞ்சம் அந்த முதலில் கொஞ்சம் யோசித்து செய்வது நல்லது உங்களுக்கு. நிறைய பேருக்கு தேவையாட்டவங்களுக்கு கொஞ்சம் ஆலோசனை பெற்று செய்யுங்க. நீங்கள் பணிபுரி கொஞ்சம் கருத்து வேறுபெல்லாம் வரும். ஒதுங்கக்கூடிய காலகட்டம் அமைது உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உரிய தொழிலுக்கு தேவையான தொழில்நுட்ப கருவியெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸான சில மிஷினரிலாம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக உங்களுக்கு. அந்த மிஷினை வாங்குற போது அந்த மிஷினை பற்றி தெரிஞ்சவங்களுடைய ஆலோசனை பெற்று கொஞ்சம் வாங்கும்போது சில பேர் நிறைய கம்பெனி விசாரிச்சு எந்த கம்பெனியில் விலை கம்மி, எந்த கம்பெனி நல்லா குவாலிட்டி கொஞ்சம் பார்த்து வாங்குறது உங்களுக்கு கண்டிப்பாக நல்லதாக இருக்கும் உங்களுக்கு. சில நேரத்தில் உங்களுடைய கையிருப்பு கொஞ்சம் குறையக்கூடிய காலகட்டம் அமைப்பு. அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி செலவுகளை கொஞ்சம் கவனமாக கையாளுகின்ற பொழுது அந்த உங்களுடைய பணத்திலே சில விஷயங்களை முடிக்க முடியும். நீங்கள் இந்த மனை சார்ந்த வியாபாரம் ரியல் எஸ்டேட் உள்ளவங்களாம் நல்ல ஒரு ஆதாயத்தை நீங்கள் பெறக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமைகிறது. பொதுவாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த புதுவிதமான இடங்களுக்கு செல்லுகின்ற போது கொஞ்சம் கவனமாக இருங்க. யோசித்து வாங்க. நீங்கள் நிறைய புது சிந்தனைகள்லாம் உங்களுக்கு தோன்றக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் கொஞ்சம் சிந்தனைகளும் கொஞ்சம் கவனமாக இருங்க. உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக இருங்க. அதேமாதிரி இந்த உடல் உஷ்ணம் சம்பந்தமான சில பிரச்சனைலாம் வந்து போகும். அதனால் கொஞ்சம் உடல்நிலை கொஞ்சம் கவனம் நல்லது உங்களுக்கு. குழந்தைகள்கிட்ட பேசும்போது கொஞ்சம் சூழ்நிலை அறிந்து பேசுங்க கொள்ளுங்கள். விளையாட்டான பேச்சு கூட குடும்பத்தில் வந்து தேவையற்ற மனஸ்தாபத்தை ஏற்படுத்துவதனால் கொஞ்சம் பேசுகின்ற போது கொஞ்சம் கவனமாக வார்த்தைகள் கவனமாக ரொம்ப நல்லது உங்களுக்கு. மாணவர்கள் பார்த்தா மாணவர்கள் இந்த கல்வியில் இருந்தும் அந்த கொஞ்சம் தயக்கம் ஆர்வம் இதெல்லாம் சரியாகி ஒரு ஆர்வத்தோடு நீங்கள் உங்களுடைய கல்வி தொடரக்கூடிய காலம் அமைது உங்களுக்கு. அடிப்படை அற்ற கல்வியெல்லாம் கொஞ்சம் ஏற்ற இறக்கடாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கும் உங்களுக்கு. நல்ல மதிப்பெண் பெற போகிறீங்க. நீங்கள் உயர்கல்வியில் எல்லாம் ஒரு பிரகாசமாக கூடிய வாய்ப்பாக உங்களுக்கு. புரியலைன்னா ஒன்றுக்கு மேலே படிங்க. நீங்கள் அதாவது சந்தேகம் ஆசிரியர் கேடுங்க. நண்பையிடம் கொஞ்சம் கவனமாக சிறப்புங்க. மற்றபடி ஒரு அருமையான ஒரு கல்வி சார்ந்த முன்னேற்றக்கூடிய ஒரு வருடமாக தான் 2026 உங்களுக்கு அமைது உங்களுக்கு. கொஞ்சம் கவனமாக இருந்தாலே போதும் உங்களுக்கு.
இந்த கன்னிராசி பொதுவாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எங்கே போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசுங்க, பழங்க, கொஞ்சம் கவனம் பாருங்கள். இந்த விவசாயம் கால்நடை விஷயத்தில் கொஞ்சம் ஒரு பெரிய முதலீடு தயாரிப்பது நல்லது உங்களுக்கு. உங்களுடைய வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை போயிட்டு உங்களுக்கு பார்வதி தேவியாரை கொஞ்சம் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய சேமிப்பும் தொழிலும் நல்ல ஒரு வளர்ச்சி வரும். திங்கக்கிழமை பார்வதி தேவியாரை வழிபடுவது உங்களுடைய சிறப்பு. 2026 பார்த்தீங்கன்னா 3ஆம் மாதம் சனி பயிற்சியும் 5ஆம் மாதம் குரு பயிற்சியும் 11ஆம் மாதத்தில் ராகதி பயிற்சி அமைக்கிறாங்க. அந்த ராகதி பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க போகுது. அதனால் தான் இந்த கன்னிராசி என்பதுக்கு 2026 ஒரு அற்புதமான ஒரு வருடமாக அமைப்பில் எந்த மாற்றம் இல்லை. நன்றி, வணக்கம்.